சீமானை அசிங்கப்படுத்திய திருமாவளவனின் செயலால் கொதித்த தம்பிகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரு திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்து பிளப்பு நடத்தி வருகிறது. அதிலும் முக்கியமாக திமுகவுடன் தொடர்ந்து கூட்டணி வைத்து எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் பெற்று வருகிறது. மற்றொருபுறம் நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை தேர்தலுக்கு தேர்தல் அதிகரித்து வந்துள்ளது. வரும் காலங்களில் இந்த இரு கட்சிகளும் கூட்டணி வைப்பதில் எந்த ஆச்சரியமும் இருக்காது. திருமாவளவன், சீமான் இருவருக்கும் பரஸ்பர மரியாதை இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்களால் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அதற்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், விடுதலை சிறுத்தைகளின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான அன்பிற்கினிய அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தமிழ் சமூக மக்களின் உரிமை மீட்பிற்காக அயராது பாடுபடும் தங்களின் அரசியல் பணியும் சமூக பணியும் மென்மேலும் தொடர்ந்திட என்னுடைய பேரன்பினை தெரிவிக்கிறேன் என்று வாழ்த்து தெரிவித்திருந்தார். மேலும் அன்றைய நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக திருமாவளவனை வைத்துக் கொண்டே புகழ்ந்து பாடும் நிகழ்ச்சிகளும் முகம் சுளிக்காமல் அரங்கேறியது. அப்பொழுது கவிஞர் ஸ்னேகா கவிதை ஒன்றை வாசித்தார். அதில் நவீன கோமாளி என்று குறிப்பிட்டும் பிரபாகரனை ஆமைக்கறி சமைப்பவர் என்று அவமதிக்கக்கூடிய இவர் பிசிறு என்று கவிதை வாசிப்பது போல் சீமானை கடுமையாக விமர்சித்தார். அதே மேடையில் இவருடைய கவிதையை ரசித்தபடி கேட்டுக் கொண்டிருக்கும் திருமாவளவன் இதுகுறித்து எந்த ஒரு ஆட்சேபனையோ கவிதை பாடி முடித்த பின் இப்படி பேசுவது தவறு என்பது போல் எந்த கருத்தும் கூறவில்லை. மேலும் தொடர்ந்து தனிக்கொடி ஜீவா, சுந்தரவள்ளி மற்றும் பல யூடியூபர்களும் இணைந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியை கடுமையாக தாக்கி பேசியதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவங்களை தெரிந்து கொண்ட தம்பிகள் கொதித்தனர். அன்பிற்கினிய அண்ணன் என்று சொல்லி வாழ்த்து கூறினார். அதற்கு திருமாவளவன் காட்டும் மரியாதை இதுதானா என கேள்விகளை எழுப்பி சமூக வலைதளத்தில் விசிகாவையும் திருமாவையும் அட்டாக் செய்தனர். இந்த நிலையில் தற்போது இரு கட்சிகளுக்கும் இடையே சமூக வலைதளத்தில் போர் உருவாகியிருக்கிறது. விசிகாவை நாங்கள் எந்த விதத்திலும் எதிரியாக நினைத்ததே இல்லை. தேர்தல் பரப்புரை காலங்களிலும் விசிகாவை விமர்சனம் செய்யக்கூடாது என்று தலைமை உத்தரவு போட்டிருக்கிறது. ஆனால் விசிகாவினரோ எங்களை தொடர்ந்து தாக்கி பேசிக் கொண்டுதான் இருக்கின்றனர். அப்பொழுதும் நாங்கள் பொறுமை காத்தோம். ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற திருமாவளவனின் பிறந்தநாள் விழாவில் திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியையும் எங்கள் தலைவர் சீமானையும் அவமதிக்கும் விதமாக பேசுகிறார்கள். இது திருமாவளவனின் ஒப்புதல் இல்லாமல் நடந்தேறி இருக்காது என்று நாம் தமிழர் கட்சி தம்பிகள் புலம்புகின்றனர். சீமான், திருமாவளவன் இருவருக்கும் பரஸ்பர மரியாதை இருப்பது போல் வெளியில் இருவரும் காட்டிக்கொண்டாலும் நான் ஈழத்திற்கு சென்று வந்திருக்கிறேன், பிரபாகரனுடன் பேசியிருக்கிறேன், இருவரும் வெவ்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடியிருக்கிறோம். அது குறித்த புகைப்படங்களும் எடுக்கப்பட்டது. ஆனால் சில காரணங்களால் புகைப்படங்கள் எனக்கு வழங்கப்படவில்லை என்று தற்போது திருமாவளவன் பேசுவது உண்டு. ஆனால் தன்னுடைய ஈழ பயணத்தை வைத்தே அரசியல் அடித்தளத்தை எழுப்பியவர் சீமான். நான் ஈழத்திற்காக பேசாததா, பிரபாகரனுடன் பழகாததா, மற்றவர்கள் பழகிவிட்டார்கள் என்ற ஆதங்கமும் திருமாவளவனுக்கு இருக்கக்கூடும். அதேபோல் நான் ஒருவன்தான் ஈழத்தையும் பிரபாகரனையும் வைத்து அரசியல் செய்ய வேண்டும், வேறு யார் செய்வதற்கு என்ற மனப்பான்மையில் சீமான் இருப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் இரு கட்சி தொண்டர்களும் சரமாரியாக மாற்றி மாற்றி விமர்சனங்களால் சண்டை போட்டுக் கொண்டாலும் அதை இருவருமே வேடிக்கை பார்த்து வருகின்றனர். அதன் விளைவு இரு கட்சிகளும் கூட்டணியில் இணைய வாய்ப்பு குறைந்துவிட்டது என்று இரு கட்சிகளையும் அரசியல் விமர்சகர்கள் விமர்சிக்கின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.